ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரை கலர் வெஜிடபிள் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் பச்சை மிளகா 4 கீரி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா தான் இதுக்கு காரம் கொடுக்கறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ வெட்டி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், கோஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கோஸ்லேருந்தே தண்ணி நிறைய நமக்கு வரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கே ஹைலைட்டாக இருக்க போது. பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சதுன்னா போட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா காய் வெந்ததும் துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ண ஹெல்த்தியான கேபேஜ், கேரட், பீன்ஸ் பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.